இருக்கீங்களா? நல்லாங்கண்ணா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா. எப்போ என்ன 10th எக்ஸாம் எழுதிங்களா? என்னடா ஆச்சு? நீங்கள் நானும் பெஸ்ட்டு பாடலில் பாஸ் ஆகிருக்கீங்க. ஏடா இந்த மாதிரி நீங்கள் பாடலில் பாஸ் ஆகினா எப்போடா நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு எப்போலாம் போக முடியும்? நல்ல ஸ்கூல் கிடைக்கணும், நல்ல காலேஜ் கிடைக்கணும்னா நீங்கள் மார்க் நல்லா எடுத்தாங்கன்னா அடுத்தபடி உங்களுக்கு 11th 12th நல்ல குரூப்பு கிடைக்கும். நல்ல குரூப்பு கிடைச்சாங்கன்னா அடுத்து உங்களுக்கு வேலைக்கு ஒரு டாக்டர் சீட்டோ ஏதோ ஒன்று வாங்கி எடுக்கலாம், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஆல்ரெடி நமக்கு எந்த சலுகையும் கிடையாது. கவர்மெண்ட் ஏதாவது சலுகை கொடுக்குதா தம்பி உனக்கு? உனக்கு எதாவது கொடுக்குதா? உனக்கு என்ன சொந்த வீடு இருக்கா? இல்லை. உனக்கு ஆனால் நம்ம வந்து பெரிய ஆள், நம்ம பணக்காரன். ஓபிசின்னு வந்துட்டாலே நம்மளாம் பெரிய ஆள். உனக்கு வீடு இருக்குது, வீடு இல்லை, நீ ஏழை யார் பணக்காரன், நமக்கு எந்த சலுகையும் கிடையாது. இந்த கவர்மெண்ட் என்ன செய்யுது, யாருக்கா ஒரு சிலருக்கு மட்டும்தான் சலுகை கொடுக்குது, நமக்கு கிடையாது. அப்படிங்கும்போது நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும், நல்லா படித்தாலும் அடுத்த வேலைக்கு போகலாம். இல்லைன்னா வந்து 100ல் வந்து 80% நம்ம எல்லாம் வந்து கொத்தனார் வேலைக்கும் விவசாய வேலைக்கும் இப்படி தான் போய்ட்டுருக்கோம். சரியா? அதனால் நீங்கள் நல்லா படித்து மார்க் அதிகமாக எடுத்தாலும் உங்களுக்கு ஏதோ அடுத்தது ஒரு வேலைக்கு போகக்குள்ள ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நம்மளால் வந்து நம்ம தண்ணி வரி கட்டணும். நீ தண்ணி வரி கட்டுறியா? உங்கள் வீட்டில் வீட்டு வரி கட்டுறியா? நம்ம எல்லாம் கட்டுறோம். ஆனால் நமக்கான சலுகை நமக்கு எதுவும் கிடைக்காது, எதுவும் கொடுக்கவும் மாட்டாங்க. சரியா? அதே ஒரு சில மக்களுக்குன்னா நம்மளுடைய வரி கட்டுவோம், நம்ம எல்லாமே கட்டுவோம், நம்மளுடைய பணத்தை எடுத்து தான் மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு சில மக்களுக்கு மட்டும் செய்கிறாங்களே ஒழிஞ்சு நமக்கு செய்ய மாட்டாங்க. ஒரு சில மக்களுக்கு செய்வாங்க, நமக்கு செய்ய மாட்டாங்க. நீ வந்து ஏழையாக இருந்தாலும் நீ பணக்காரன். ஏன்னா நீ ஓபிசி கேட்டகரியில் வந்துட்ட, நீ பணக்காரன்ப்பா. நீ இப்போ உங்கள் வீட்டில் வந்து அண்ணாந்து நீ வேலைக்கு போய் தான் சம்பாதிச்சு சாப்பிட்ற, நிலங்கெல்லாம் சொத்து எதுவுமே கிடையாதுல்ல. ஆனால் உனக்கு எந்த சலுகையும் கிடைக்காது. ஏன்னா நீ பெரிய ஆள், நீ ஓபிசி கேட்டகரியில் வந்துட்ட. சரியா? அதனால் வந்து நம்ம படித்தாதான் நம்ம முன்னேறலாம். சரியா? இல்லைன்னா நம்ம விவசாய வேலைக்கு தான் போக முடியும்.